ஒரு அருமையான ஒரு பூஜை முறை இருக்கு. அத்தி அல்லது மாம்பலகை ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லி வாங்கி வச்சுக்கணும். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. இவ்வளோ சைஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல. ஒண்ணு சரவண பவ எந்திரம். இல்ல அப்படின்னா சிங் சிங் எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குரோம்ல கூகுள்ல எல்லாம் போட்டீங்கன்னா அந்த எந்திர வடிவம் வரும். அதுவும் கிட்டத்தட்ட சரவண பவ சக்கரம் மாதிரி தான் இருக்கும். ஒரு சிறு வித்தியாசம் மட்டும் தான் இருக்கும். பச்சரிசி மாவுல இந்த பலகையில கோலமா வரைஞ்சு அதுக்கு நடுவுல முருகருடைய சிலையை வச்சு இந்த முருகர் சிலைக்கு நம்ம என்ன விஷயத்துக்காக இந்த பூஜையை ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்க வைக்கணும். இப்ப நான் கல்விக்காக அப்படின்னா பச்சைப்பட்டு வச்சு என்னுடைய மனம் ஒரு தடுமாற்றமா இருக்கு, எனக்கு ஒரு நிதானம் ஒரு தெளிவு வேணும் அப்படிங்கிறப்ப அங்க வெண்பட்டு. எனக்கே புரியுது என் கோபத்தினாலதான் பிரச்சனை வருதுன்னு தெரியுது, இல்ல நான் உணர்ச்சி வசப்படுறது என்னால புரிஞ்சுக்க முடியுது, அதனாலதான் தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ இங்க சிவப்பு பட்டு. இந்த மாதிரி எந்த விஷயத்திற்காக நாம் இந்த பூஜையை தொடங்குறோமோ அது சார்ந்த ஒரு நிறத்துல தான் அந்த பட்டு முருகருக்கு சாத்தணும். இதுக்கு நிவேதனம் அப்படின்னா பெருசாலாம் மெனக்கிட வேண்டாம். தண்ணி ஒரு டம்ளர் வச்சா கூட போதும். வெறும் பச்சை தண்ணி குடிக்கிற தண்ணி வச்சா தண்ணி வச்சா போதும். வேற எதுவும் பெருசா அதெல்லாம் அவங்கவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்.